இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா நக்ஷத்ரா, டாடி என்ன இவ்வளவு கூட்டிட்டு வராரு? என்ன டாடி? இந்தாம்மா உனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாம்மா இது உனக்கு. எனக்கு எதுக்கு அங்கிள்? நீயும் என் பொண்ணு மாதிரி தானம்மா, வாங்கிக்கோ. இந்தாம்மா உங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன டாடி இது? எங்க 2 பேருக்கு எப்படி ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்துட்டு வருவீங்க? எனக்கு 2 பேரும் வேற வேற இல்லம்மா. நீ எப்படியோ பூமியும் எனக்கு அப்படித்தான். அது எப்படி ஆகும் டாடி? எனக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்ல. எனக்கு ஈக்குவலா நீங்க அவளுக்கும் ட்ரெஸ் எடுத்து தரீங்க. நேத்து உன் மம்மிய ககன் வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கா. பெத்த பொண்ணு நீ பாத்துட்டு அமைதியா இருந்திருக்க. ஆனா பூமி உன்ன மாதிரி பாத்துட்டு சும்மா இருந்தாளா? அவனை இழுத்து அரைஞ்சு உங்க மம்மிய சேவ் பண்ணிருக்கா. இதுக்கு அப்புறமும் அவ வேற நீ வேற நினைச்சா எப்படிமா? எனக்கு 2 பேருமே ஒண்ணுதான். கல்யாணத்துல நீங்க 2 பேரும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தா பாக்குறவங்க எல்லாரும் நீங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ்னு நினைக்கணும். அவன் வீட்டுல இருந்தாலும் தப்பு பண்ணா மன்னிக்க மாட்டேன்னு அவனை அடிச்சு அவனுக்கு புத்திமதி சொல்லிருக்கான்னா பூமிய 3வது மனுஷியா எப்படி பார்க்க முடியும்? இதுக்கு என்ன டாடி அர்த்தம்? இந்த Dress நீங்க எனக்காக வாங்கிட்டு வரல, அவளுக்காக வாங்கும் போது எனக்கும் கூட சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இல்ல டாடி, எனக்கு எல்லாம் புரியுது. அவளுக்கு சமமா என்ன பாக்குறீங்கன்னும் போது இந்த Dress எனக்கு வேண்டாம். நக்ஷத்ரா, அங்கிள் நீங்க இருங்க. பெத்தவங்க வாங்கி கொடுக்கிற பொருள்ல பாசம் இருக்குமே தவிர வித்தியாசம் எதுவும் இருக்காது. அங்கிள் கிட்ட இப்படி பேசினா எப்படி? முதல்ல ட்ரெஸ் எடு. அம்மா அப்பா பாசத்தை பத்திலாம் நீ எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. உனக்கு அப்பா அம்மா இல்லாததுனால அந்த மதிப்பெல்லாம் உனக்கு தான் தெரியாது. எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என் டாடி உனக்கு சப்போர்ட் பண்ணாலும் என் மம்மி எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க.